வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாங்க நெல்லிக்காய். இதை இங்கிலீஷில் நம்ம ஆம்லா அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வெறும் ஒரு பழம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வெறும் பழம் மட்டும் இல்லைங்க. இதுக்கு தான் பழமொழி ஒன்று இருக்குது. அவ்வைக்கு நெல்லி தண்ணி தந்த அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தமிழில் வந்து படிச்சிருப்போம். ஏன்னா நெல்லிக்காவுடைய அருமையை பற்றி நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் கூட்டக்கூடிய ஒரு பழம். நம்ம உடல் முழுக்க பல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம் இந்த நெல்லிக்காயோடைய அறிமுகத்தை பார்க்கலாம். நெல்லிக்காய் வந்து வெள்ளை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு புளிப்பான பழம் தான் நெல்லிக்காய். இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அதாவது உலகிலேயே விட்டமின் சி அதிகம் நிறைந்த பழம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் சி வந்து கொட்டி கிடக்கு இந்த சின்ன நெல்லிக்காயில். அது ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ரசாயன பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நெல்லிக்காய் வந்து ஒரு ஆரோக்கிய களஞ்சியம் என்று நம்மளுடைய பெரியோர்கள் வந்து சொல்ல நம்மளே கேள்விப்பற்றும். ஆரோக்கியத்துடைய களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்து இருக்கிறது. அதாவது என்னென்ன சத்துக்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. அதை நெல்லிக்காயை சாப்பிட்டாலே நம்ம உடலில் வந்து இம்யூன் சிஸ்டம் அதிகரிக்க செய்யும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்மளுக்கு வந்து மற்ற நோய் தாக்கத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுது. அதாவது சளி, காய்ச்சல், தொண்டை வலி, வைரஸ் தாக்குதல் இதிலிருந்து எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் மாதிரி செய்யுது. ஓகேங்களா. விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் சேர்த்து நம்ம உடலையுமே வந்து பாதுகாப்புக்கு நம்மளை தயார்படுத்துறது இந்த நெல்லிக்காய் தான். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சத்து. ஓகேங்களா. அது வந்து குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, முதியவர்கள் யாராக இருந்தாலுமே தாராளமாக இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த நெல்லிக்காய் பெரிதும் உதவி பண்ணுது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய குரோமியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இதயத்துக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம்ல, கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. நல்ல கொழுப்புக்களை நம்ம உடலில் தங்குறதுக்கு உதவி பண்ணுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது பெரிதும் பயன்படுது. நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காயை நம்ம எடுத்து கடித்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நமக்கு உடலில் இருக்கிற அந்த நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும். அதாவது கெட்ட கொழுப்புக்கள் எல்லாமே கரைந்து போயிடும். ஸோ நம்ம உடலை நல்ல ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நெல்லிக்காயை டெய்லி நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்து கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதில் விட்டமின் ஏயும் விட்டமின் சி இரண்டுமே வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ கண் பார்வை, அதாவது மாலை கண் நோயை தடுக்கிறதுக்கும் வயதானவர்களுக்கு பார்வை குறைபாடை சரி பண்ணுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் பெரிதும் உதவியாக இருக்குது. கண்களில் ஏற்படக்கூடிய சோர்வு, எரிச்சல், அந்த சிவப்பு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நீண்ட நாட்களுக்கு கண் பார்வையை கூர்மையாக வச்சுக்கிறதுக்கும் இது பயன்படுது. பெரியவர்கள் சொல்லுவது போல நெல்லிக்காய் சாப்பிட்டா கண் பார்வை குறையவே செய்யாது. ஸோ நெல்லிக்காயை முடிஞ்ச அளவு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வாருங்க. உங்களுடைய கண் பார்வை அப்படியே தெளிவாக இருக்கும். அடுத்து மூளை மற்றும் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளை செல்களை பாதுகாக்க பயன்படுது. நினைவாற்றலை கூட்டுறதுக்கும் நம்மளுடைய கவனத்தை அதிகரிக்கிறதுக்கும். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், வச்ச பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக வயசானவங்க, ஒரு 60 வயசு ஆனவங்களாக இருந்தாலும் சரி, 40 தாண்டவங்களும் சரி, நிறைய பேர் வச்ச பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது, தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கலாம் நம்ம நெல்லிக்காய் வந்து டெய்லி அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து கூடும். அதாவது அவங்க வந்து ஏதாவது சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மளே வீட்டில் வந்து பெரியவங்களை பார்த்துருப்போம். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வந்து அங்கே வந்து அவங்களுக்கு கவனச்சிதறல் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கவனத்தை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் கொடுக்கலாம். வயதானவங்களுடைய மறதி நோய்க்கு, அதாவது இது வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மறதி நோய்க்கு நெல்லிக்காய் ஒரு அருமருந்து. ஸோ வந்து நெல்லிக்காயை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து வந்து நம்மளுடைய அழகு மற்றும் தோல், அதாவது நம்மளுடைய ஸ்கின்னை
சருமத்தை பாதுகாக்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த நெல்லிக்காய். அதாவது இதில் விட்டமின் சியும் கொலாஜன் ஃபார்மேஷனும் இருக்கிறதுனால நம்மளுடைய தோலை வந்து இறுக்கமாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கத்தை வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இது நல்ல சத்துக்களை கொண்டிருக்குது. ஸோ முகத்தில் வரக்கூடிய பருக்கள், கரும்புள்ளிகள், அந்த டல்னஸ் எல்லாத்தையுமே குறைக்கிற சக்தி இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. முக்கியமாக தலைமுடி பிரச்சனை, தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் தலைமுடி உதிர்றதை கொட்டுறதுக்கும் இது தடுக்கிற வல்லமை கொண்டது இந்த நெல்லிக்காய். ஸோ நீங்கள் நெல்லிக்காயை ரெகுலராக எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய முடி உதிர்வு நின்றும் முடி கருமையும் ஆகும், நல்ல அடர்த்தியாகவும் வளரும். உங்களுடைய இளமை எப்போதுமே இளமையாகவே இருக்கும். இளமையை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. ஸோ முதுமை வந்து இங்கே தள்ளப்படும். காலத்துக்கும் உங்களுடைய முடி வெண்மையாகவும் ஆகவே ஆகாது. இந்த நரைச்ச முடியெலாம் சொல்லுவாங்களே, அந்த முடியெலாம் நரைக்கவே செய்யாது. அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இளநரை வருது. ஸோ இவங்கெல்லாம் நெல்லிக்காயை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற போது அந்த இளநரை வந்து வர செய்யாது, சரியாயிடும். ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் வந்து உதவி பண்ணுது. நெல்லிக்காயில் வந்து ஜீரண சாறு வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல், அஜீரணம், மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை நல்லா உறிஞ்சுறதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவி பண்ணுது. நம்ம சொல்லியிருக்கோம்னா ஆல்ரெடி எந்த ஒரு ஹெவியான ஃபுட்டும் சாப்பிடும்போது விட்டமின் சி வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுவும் முக்கியமாக இரும்பு சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது அது கூடவே வந்து விட்டமின் சியை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த முழு இரும்பு சத்து நம்ம உடலை உறிஞ்சும்படி செய்யும். ஸோ வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை வந்து நெல்லிக்காய்க்கு இருக்குது. அதே மாதிரி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் வந்து பெரிதும் உதவி பண்ணுது. அதாவது நம்ம சொல்கிறோம்ல சர்க்கரை நோய், சர்க்கரை நோய்க்கு இது ஒரு அருமருந்து, இயற்கை கொடுத்த ஒரு அருமருந்து. இந்த நெல்லிக்காயை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். நெல்லிக்காய் நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுனால நம்ம ரத்தம் சுத்தமாக்கப்படும் பொழுது நம்மளுடைய முகம் வந்து நல்ல பிரகாசமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த குரோமியம் காரணமாக ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஹீமோகுளோபினை உயர்த்தவும் செய்யும், ரத்த சோகையை வந்து குறைக்கும். அனிமியான்னு சொல்லுவோம்ல, அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை வந்து கம்மி பண்ணி, அதாவது ஹீமோகுளோபின் ஹெச்பியை அதிகப்படுத்துகிற தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லது. அடுத்து எலும்பு மற்றும் நம்மளுடைய மூட்டுக்களை பலப்படுத்துகிற தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. நெல்லிக்காயில் வந்து கால்சியம், விட்டமின் சியும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ரெண்டுமே நம்மளுடைய எலும்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, எலும்பு பலவீனம் இது எல்லாத்தையுமே குறைக்கிற தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. அதாவது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆர்த்ரைட்டிஸை குறைக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்கிற எலும்பு சிதைவு நோய் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் நெல்லிக்காய் வந்து உதவி பண்ணுது. முதியவர்கள் கண்டிப்பாக தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா மிகவும் நல்லது, அவங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அடுத்து நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்லாங்கிற முறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நெல்லிக்காயை பச்சையாகவோ இல்லைன்னா சிறிது உப்புடனும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா நெல்லிக்காயை ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். நெல்லிக்காய் பச்சடி, சட்னி இந்த ஃபார்ம்லேயும் சாப்பிடலாம். நெல்லிக்காய் இப்போ பவுடர் வந்திருக்கு, அது கூட நம்ம தேன் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லை தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயும் நம்ம எடுத்துக்கிறலாம். ஜூஸாகவும் நம்ம செய்து குடிக்கலாம். நெல்லிக்காயை வந்து ஆயுர்வேதத்தில் சாராக குடிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆயுர்வேதத்தில் நெல்லிக்காயில் வந்து லேகியமும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எந்த வடிவில் வேணாலும் நம்மளுக்கு பிடித்த மாதிரி நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். ஆனால் வயிற்று புண்ணு, அதிக அமிலம், அசிடிட்டி உள்ளவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்க வந்து அளவோடு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டாவே நம்ம உடல் முழுக்க நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். தோல்லிருந்து முடி, கண், இதயம், எலும்பு எல்லாத்துக்குமே நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு நெல்லிக்காய். பெரியவர்கள் சொல்வதை போல நெல்லிக்கனியை தினமும் சாப்பிடுங்க, மருத்துவரை தேடி போகவே வேண்டாம். இது உண்மையான பழமொழி தாங்க. நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.